உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் உடல் இளைத்தவருக்கு. ஒருவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவர்களுக்கு உடல் இளைத்து கொண்டே இருக்கும். சதைப்பிடிப்பு இல்லாமல் மிகவும் ஒல்லியாக காணப்படுவார்கள். அவர்களுக்கு உடல் பலம் குன்றி அவர்களால் அதிகப்படியான பளு தூக்குதல் மற்றும் அதிகப்படியான வேலைகளை செய்ய இயலாமல் மிகவும் நரம்புகள் எலும்புகள் பாதிப்படைந்து ஒல்லியாகவே காணப்படுவார்கள். அவர்களுக்கு உண்டான மருத்துவம் இப்போது நாம் பார்க்க போகின்றோம். இந்த மருத்துவத்தின் மூலம் அவர்களுக்கு அதிகப்படியான சதைப்பிடிப்புகள், போஷாக்கு என்று சொல்வார்கள், சதைப்பிடிப்பு ஏற்பட்டு எலும்பு மஜ்ஜைகள் மற்றும் தசைகளுக்கு அதிகப்படியான வலுவூட்டுதலுக்கு உண்டான அற்புதமான ஒரு பொடியை நாம் தயார் செய்ய போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் எள்ளு, திலம் என்றும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பல்வேறு வகைகளில் சொல்வார்கள். பிளாக் தில் என்று சொல்வார். கருப்பு எள்ளு மற்றும் வெள்ளை எள்ளு என்று இரண்டு வகை உண்டு. நாம் கருப்பு எல்லையே எடுத்துக்கொள்ளலாம். எள் என்ற இந்த அற்புதமான ஒரு மூலிகை விதை பல்வேறு வகையான நன்மைகளை நம் மனித குலத்திற்கு ஆற்றி வருகின்றது. இன்று வரை, அன்று முதல் இன்று வரை ஆற்றி வருகின்றது. ஏனென்றால் அந்த காலத்தில் முதல் இன்று வரை எள் தைலத்தையே நாம் முதன்மை தைலமாக பயன்படுத்தி வருகின்றோம். எள் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் உடலுக்கு அதிகப்படியான போஷாக்கு, வழவழுப்புத்தன்மை மற்றும் இதயத்திற்கு அற்புதமான ஒரு மருந்தாக விளங்குகின்றது. பல்வேறு வகையான உணவு சமாச்சாரங்களில் எள் எண்ணெயை நாம் பயன்படுத்தி வரலாம். பத்தியம் என்று சொல்லக்கூடிய போதிற்கு நாம் எள்ளெண்ணெயை தைலம் முழுக்காக முழுகி வந்தால் அவர்களுடைய உடல் காயகல்பமாக மாறிவிடும். மற்றொரு வகையான எண்ணெய்களில் நாம் சுடிநீராக இல்லாமல் காய்ச்சும் போது இந்த எள்ளெண்ணெயை காய்ச்சி வருகின்றோம். ஏனென்றால் எள்ளெண்ணெயில் காய்ச்சி மூலிகைகளை சேர்த்தோமானால் அந்த மூலிகையினுடைய வீரியத்தன்மை கெடாமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் எள். இளைத்தவர்களுக்கு எல்லாம் எள்ளே சிறப்பான மருந்து என்ற பழமொழிக்கேற்ப இளைத்த உடம்பு உடையவர்கள் அத்தனைவரும் தினந்தோறும் எள்ளை சாப்பிடலாம். எள் அத்தனை வகைகளிலும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். எள் துவையல், எள்ளு பர்பி, எள்ளுப்பூ துவையல் மற்றும் எள் விதையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள் அத்தனையுமே நன்மை தரக்கூடிய. கிராமத்தில் இன்று வரை தண்ணீரை அதிகாலையில் ஒரு டம்ளர் அளவிற்கு எடுத்துக்கொண்டு எள்ளு செடியினை பிடுங்கி அந்த எள்ளு செடியினை தண்ணீரில் விட்டு கலக்கி கொண்டே இருந்தார்களானால் அந்த தண்ணீர் குழகுழவென்று மாறிவிடும். அந்த தண்ணீரை குடிப்பார்கள். உடல் உஷ்ணத்தை எடுக்கும். அந்த அளவிற்கு வழவழுப்பு தன்மையும் குழகுழப்பு தன்மையும் உள்ள அற்புதமான பொருள் எள் ஆகும். ஆகையால் எள்ளை நாம் 200 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உப்பு. உப்பு பல்வேறு வகைகள் உள்ளன. சோற்றுப்பு, சவுட்டல் உப்பு, இந்துப்பு, பொட்டுளுப்பு, பல்வேறு வகையான உப்புக்கள் இருப்பினும் பல்வேறு வகையான உப்புக்களில் ஒவ்வொரு வகையான தாது கற்ப சத்துக்கள் இருப்பதால் நாம் சோற்றுப்பை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சோம்பு, பெருஞ்சீரகம் என்றும் இதை அழைப்பார்கள். சோம்பு பல்வேறு வகையான உணவுகளில் கரம் மசாலா பொருட்களில் சேர்க்கப்படுகின்றது. சோம்பை குடிநீரிட்டு நாம் குடித்து வந்தோமானால் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள், வயிற்று கழிச்சல் மற்றும் வயிற்றில் உள்ள நுண்கிருமிகளை கொள்ளும், இரத்தத்தை சரி செய்யும், ஏப்பம் விடுதல் அடிக்கடி வந்தால் சோம்பு குடிநீர் அற்புதமான ஒரு மருந்தாக பயன்படுகின்றது. சோம்பை கொண்டு பல்வேறு வகையான மூலிகை தைலங்கள் வந்துள்ளன. ஆகையால் நாம் சோம்பையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஓமம். ஓமத்தை கூறாத சித்தர்களே இல்லைனா குரோசனி என்று பரிபாஷையில் கூறுகிறார்கள். பல்வேறு வகையான ஆரம்ப கட்டத்தில் உள்ள பேசிக் லெவல் மென்டலி டிசார்டர், மனநிலை பாதிப்பு உடையவர்கள் ஓமத்தை காயகற்ப மருந்தாக எடுத்துக்கொண்டால் படிப்படியாக அவர்களுக்கு பைத்திய நோய்கள் விலகிவிடும். உடம்பில் உள்ள ஐயங்கள் நீக்கும், வலி குற்றங்களை நீக்கும், காது மந்தத்தை சரி செய்யும், வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளை நாம் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த ஓமம். அடுத்ததாக நச்சு விடம் போக்கி, நச்சு நீக்கி என்று சொல்லக்கூடிய மிளகு. இது ஒரு காயகற்ப மருந்து. இதுதான் முதன்மையான உலகில் காயகற்ப மருந்தாக தேரையர் என்கிற சித்தர் கூறுகிறார். தினந்தோறும் காயகற்ப மருந்தாக நாம் மிளகை 1 முதல் 100 வரை கூட்டிக் கொண்டே சாப்பிட்டு வந்தோமானால் உடல் நாளடைவில் 6 மண்டல காலத்திற்குள், 6 × 48, ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள், 6 மண்டலத்திற்குள் உடல் காயகற்பமாக மாறும். நரை திரை மூப்பு நீங்கி மரணத்தை தள்ளி போடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கற்ப மருந்தாக விளங்குகின்றது மிளகு. இரத்தத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கும், விஷப்பொருட்களை நீக்கிவிடும். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் என்ற பழமொழிக்கேற்ப மிளகு ஒரு அற்புதமான காயகற்ப மருந்தாகும். மிளகையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக தனியா என்கிற விதைகள், தனியா விதைகள், கொத்தமல்லி என்கிற அற்புதமான பொருள். இதன் விதையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நறுமண தழையாகும். கொத்தமல்லி
ஜீரணத்திற்கு நல்லது. பல்வேறு வகையான சட்னி போன்ற உணவு சமாச்சாரங்களிலும் வாசனையாகவும் கொத்தமல்லி தழையை தூவி வருகிறார்கள். கொத்தமல்லியை குடிநீரிட்டு காய்ச்சி குடித்தோமானால் வாய்ப்பகுதியில் உள்ள குற்றங்கள் நீக்கும். பல் அரணை என்று சொல்லக்கூடிய அந்த சொத்தைப்பல்லில் உள்ள புழுக்களை கொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொத்தமல்லி தழைக்கு உண்டு. கொத்தமல்லியை நாம் துவையல் செய்து சாப்பிடலாம். கொத்தமல்லியை கடைந்து சாப்பிட்டால் வயிற்று பகுதியில் உள்ள உஷ்ணங்கள் நீக்கி உடலுக்கு குளிர்ச்சி தரும். தனியாவை மிளகாய்த்தூள் என்று சொல்லக்கூடிய மிளகாய்த்தூள் அரைக்கும் போது தனியாவை பயன்படுத்தி தான் அரைக்க வேண்டும். அப்போதுதான் மிளகாயில் உள்ள நச்சுக்கள் வெகுட்டல் தன்மை நீங்கி மணமாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான பொருள் தனியா விதை. தனியா விதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கடலை பருப்பு. கடலை பருப்பு அற்புதமான ஒரு பொருளாகும். நிறைய புரதச்சத்து கொண்ட ஒரு பொருளாகவும் இருக்கும். இதை நாம் வடை செய்து தினந்தோறும் சாப்பிடலாம். அல்லது வாரத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள் நீக்கும். வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து ரோகங்களும் நீக்கி உடலுக்கு அழகு மற்றும் வன்மையை தரும். கடலைப்பருப்பை நாம் துவையல் மற்றும் பல்வேறு வகையான பொருட்களாக பயன்படுத்தலாம். இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கசகசா. கசகசாவை அளவோடுவே பயன்படுத்த வேண்டும். சற்று அதற்கு போதைத்தன்மை இருப்பதால் அளவிற்கு அதிகமாக அதை எடுக்காமல் அளவோடு பயன்படுத்தி வந்தால் அத்தனை வகையான நோய்களையும், ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனை வகையான நோய்களையும் கண்டிக்கத்தக்க அற்புதமான ஒரு பொருள் கசகசா. கசகசாவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், விதைகள் மற்றும் பல்வேறு வகையான பொருட்கள் மனித குலத்திற்கு பெரும் பங்கு ஆற்றி வருகின்றன. அதனால் கசகசாவையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வெந்தயம். வெந்தயம் ஒரு அற்புதமான தாது மிடம் போக்கி மற்றும் தாதுவை கெட்டிப்படுத்தும் ஆண்களுக்கு அற்புதமான மருந்து, பெண்களுக்கு அதி அற்புதமான மருந்து. உடல் உஷ்ணங்களை நீக்கும், வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும், பல்வேறு வகையான நோய்களை நீக்கும், நீரிழிவு நோயை கண்டிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். வயிற்றில் உள்ள புழுக்களை சாகடிக்கும். நீர்க்கடுப்பு, நீர்த்தாரை, தட்டை என்று சொல்லக்கூடிய தடிமனாக மாறிவிடும். உடலில் தோள்களில் தடிமன் ஏற்பட்டால் வெந்தயத்தை நாம் சிறிது வாயிலிட்டு பசுமோர் குடித்து வந்தால் அந்த வெப்பம் படிப்படியாக தணிந்து சிறுநீர் எரிச்சல் நீங்கிவிடும். அற்புதமான ஒரு பொருள். பொடுகுயை நீக்கக்கூடிய அற்புதமான பொருள் வெந்தயத்திற்கு உண்டு. வெந்தய கீரையை நாம் சப்பாத்தி, கோதுமை போன்ற பொருட்களோடு சேர்த்து கடையில் செய்து சாப்பிட்டு வந்தோமானால் மூளை பகுதி குளிர்ச்சி அடைந்து உடல் உஷ்ணங்கள் நீங்கி படிப்படியாக செல்கள் புதுப்பிக்கப்படுவதாக ஆய்வில் கூறுகிறார்கள். ஆகையால் வெந்தயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பசுநெய் என்று சொல்லக்கூடிய ஆவி நெய். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் மனித குலத்திற்கு இன்றியமையாத பொருட்களாக விளங்குகின்றன. பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அருந்துகிறார்கள். ஏனென்றால் அளவிற்கு அதிகமான சத்துக்கள் நிறைந்த ஒரு பானம். பசும் பாலை காய்ச்சி நாம் தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் அற்புதமான அழகு, உடல் பலம், உடல் வலிமை தரக்கூடிய பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பசு மோர். பாலை காய்ச்சி தயிராக எடுத்து மோரை உட்கொண்டோமானால் வெம்மை காலத்தில் வரக்கூடிய அம்மை நோயை கண்டிக்கும், உடல் சூட்டை தணிக்கும், வயிற்றில் உள்ள குற்றங்களை நீக்கும், நீர் தாகத்தை கட்டுப்படுத்தும், மேலும் நாவறட்சியை கட்டுக்குள் கொண்டு வரும் அற்புதமான ஒரு பொருள் மோர் ஆகும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணங்களை நாம் காய வைத்து விபூதியாக தரித்து கொண்டோமானால் நெற்றி பகுதியில் உள்ள துர் நீர்கள் என்று சொல்வார்கள், நீரேற்றம் படிப்படியாக விலகிவிடும். தலைவலி போன்ற நோய்கள் நீங்கிவிடும். காயகல்ப மருந்தாக நாம் விபூதியை தினந்தோறும் உண்டு வந்தோமானால் உடம்பில் உள்ள நச்சுத்தன்மை நீங்கி உடம்பில் உள்ள தோள்கள் புதுப்பிக்கப்படும். மேலும் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் சைவ சமயத்தில் திருநீரை அன்றாடம் பயன்படுத்துகிறார்கள். அற்புதமான ஒரு பொருளாகும். பசுனை உடலுக்கு நன்மை, அழகு, வனப்பு, உடல் குளிர்ச்சியை தரும். பசுவின் நெய்யை எப்போதுமே நாம் உருக்கியே பயன்படுத்த வேண்டும். காய்ச்சி பயன்படுத்தினால்தான் அதில் உள்ள கொழுப்பு சத்துக்கள் நீங்கி மனித குலத்திற்கு அற்புதமான ஒரு பொருளாக விளங்குகின்றது. ஆகையால் பசுனையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை பொருட்களுடன் நாம் பெருங்காயம் சிறந்த வாசனை ஊக்கி மனமூக்கியாக செயல்படுகின்றது. வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள் மற்றும் அடிக்கடி புளியேப்பம் வந்தால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பெருங்காயம். பெருங்காயத்தினுடைய தூளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை பொருட்களில் இருந்தும் நாம் உடல் இளைத்தவர்களுக்கு அளவிற்கு அதிகமாக சதைப்பிடிப்பு இல்லாமல் மிகவும் ஒல்லியாக இருப்பார்கள். அவர்களுடைய உடம்பில் உள்ள எலும்பு மஜ்ஜைகள், எலும்புகள், சதைகள் பலமிழந்து காணப்படும். அவர்களால் வேலையை பூரணமாக செய்ய இயலாது. அடிக்கடி கை கால்கள் மூட்டு பகுதியில் வலி ஏற்படும். தோய்ந்து உட்கார்ந்து விடுவார்கள். அவர்களுக்கு உண்டான அற்புதமான ஒரு எள்ளு பொடி சூரணத்தை தயார் செய்ய போகின்றோம். அதற்கான பொருள்களை பார்த்தோம். அடுத்தது நாம் எவ்வாறு அதை செய்யலாம் என்கிற செய்முறையை சற்று இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் உடல் இளைத்தவர்களுக்கு
தேவைப்படுகின்ற அற்புதமான எள்ளு பொடியை எவ்வாறு தயார் செய்யலாம் என்பதை பார்த்தோம். இப்போது அதன் செய்முறையை பார்க்க போகின்றோம். அதற்காக முதலில் நாம் ஆவின் நெய் என்று சொல்லக்கூடிய பசு நெய்யை 2 டீஸ்பூன் அளவிற்கு விட்டு காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ச்சிய அந்த ஆவின் நெய்யில் இப்போது கடலை பருப்பை நாம் 3 டீஸ்பூன் அளவிற்கு போட வேண்டும். பருப்பை ஒன்று முதல் அத்தனை பொருட்களையும் இளம் பருப்பாக நாம் வறுத்து கொண்டே இருக்க வேண்டும். இளம் பருப்பாக வறுத்துவிட்ட அந்த கடலை பருப்பிற்கு அடுத்தபடியாக நாம் தனியா விதைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். 3 டீஸ்பூன் அளவிற்கு சேர்த்துக் கொண்டால் போதுமானது. அடுத்ததாக வெந்தயம் ஓர் 5 கிராம் அளவிற்கு சேர்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் வெந்தயத்திற்கு கசப்புத்தன்மை இருப்பதால் 5 கிராம் அளவிற்கே போதுமானது. முழு டீஸ்பூன் அல்லாமல் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக் கொள்ளலாம். நன்றாக வறுத்த அந்த அத்தனை பொருட்களுடன் இப்போது கருப்பு எள்ளு என்று சொல்லக்கூடிய எள்ளை முழுவதுமாக நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளம் பருப்பாக வறுத்த அந்த எள்ளுடன் நாம் சோம்பை 5 கிராம் அளவிற்கு சேர்த்துக் கொள்ளலாம். அத்துடன் கசகசாவை நாம் 3 கிராம் அளவிற்கு சேர்த்துக் கொள்ளலாம். கசகசாவை நாம் அளவோடு பயன்படுத்த வேண்டும். ஆகையால் 3 கிராம் அளவிற்கே கசகசா போதுமானது. ஓமம் ஓர் 5 கிராம் அளவிற்கு சேர்த்துக் கொள்ளலாம். இறுதியாக கருப்பு மிளகு ஒரு 5 கிராம் அளவிற்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும். பொன்னிறமாக வறுத்த அத்தனை பொருட்களையும் நாம் இப்போது எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை பொருட்களும் சேர்ந்து இப்போது ஆவின் நெய் என்று சொல்லக்கூடிய பசு நெய்யில் நாம் இளம் பருப்பாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துள்ளோம். இதை இப்போது நன்கு சூடு ஆறியவுடன் நாம் அரைத்து கொள்ள வேண்டும். இப்போது அத்துடன் அத்தனை பொருட்களையும் சேர்ந்து கலவையாக நாம் அரைத்து வைத்துள்ளோம். அந்த கலவையுடன் நாம் 5 கிராம் அளவிற்கு பெருங்காயம் சேர்க்க வேண்டும். அத்துடன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக் கொள்ளவும். நன்றாக அத்தனையும் அதில் கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, எள், கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பு, தனியா விதைகள், மிளகு, சோம்பு மற்றும் கசகசா, ஓமம் இவை அத்தனையும் சேர்ந்த அற்புதமான ஒரு கலவையான இந்த எள்ளு கிரேவி போன்ற ஒரு வகையான லேகியம் போன்ற இந்த அமைப்பில் இருப்பதால் இதை நாம் 3 நாட்கள் வெயிலில் எடுத்து வைக்க வேண்டும். காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை 3 நாட்கள் தொடர்ந்து இந்த லேகியம் போன்ற இந்த பதத்தை வெயிலில் வைத்து வருவோமானால் அதில் உள்ள படிப்படியான இந்த எண்ணெய் சத்துக்கள் சூரியனில் இருந்து கிடைக்கக்கூடிய வெயிலால் இழுத்து கொண்டு திரியாக ஆகிவிடும். நாம் இந்த அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். திரியாக ஆகிவிட்டால் நாம் ஸ்பூனில் அள்ளுவதற்கு வசதியாக இருக்கும். அந்த அளவிற்கு நாம் திரியாக மாறும் வரை இதை நாம் 3 அல்லது 4 நாட்கள் வெயிலில் வைக்க வேண்டும்.
பரிபூர்ணமாக இதில் உள்ள சத்துக்கள், நீர் சத்துக்கள் எல்லாம் வெயிலின் தாக்கத்தால் இழுத்து கொண்டு விட்டு திரி போன்ற இந்த சூரணத்தை சற்று கசப்பாக இருந்தாலும் பால் மாறாமல் தினந்தோறும் நண்பகல் வேளையில் சூடான சாதத்தில் 1 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொண்டு இதனுடன் பசு நெய்யை உருக்கி 1 டீஸ்பூன் அளவிற்கு விட்டு பிசைந்து சாப்பிட்டு வந்தோமானால் அவர்களுக்கு உடல் மெலிதல் படிப்படியாக விலகி உடலில் சதை பிடித்தல், எலும்பு, மஜ்ஜை மற்றும் தசைகளுக்கு அதிகப்படியான பலம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியமாக, இரும்பு போன்ற ஆரோக்கியமாக வாழ்வார்கள். மற்றொரு செய்தி என்னவென்றால், எள்ளிற்கு ஆன்மீக ரீதியாக ஒரு தகவலும் தங்களுக்கு தருகிறேன். சனியினுடைய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி கிரகத்தின் பிடியில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் எள்ளு செடியை தினந்தோறும் நாம் வணங்கி வந்தால் அவர்களுக்கு சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்து விடுபடலாம். அற்புதமான இந்த ஆன்மீக தகவல்களையும் நேயர்களுக்கு நான் தருகிறேன். அனைவரும் இந்த மருந்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் உடல் இளைத்தவர்களுக்கு உண்டான அற்புதமான ஒரு மருந்தை பார்த்தோம். அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு பரிபூர்ணமாக எவ்வாறு விடுதலை பெறலாம் என்பதையும் பார்த்தோம். இப்பொழுது அந்த மருந்திலிருந்து ஒரு துணை மருந்தை பார்க்க போகின்றோம். உடலில் உள்ள இரத்த அணுக்கள் குறைவாக இருப்பதல் மற்றும் ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் அவர்களுக்கு அளவிற்கு அதிகமாக அதை நாம் எவ்வாறு பெருக்கிக் கொள்ளலாம், இரும்பு சத்து நமக்கு தேவையான ஒரு சத்தாக இருப்பதால் அதையும் நாம் எவ்வாறு பெறலாம் என்பதற்கு உண்டான மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு கருப்பு எல்லை நாம் 100 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு ஒன்றும் பாதியுமாக என்று சொல்வார்கள் கிராமப்புறங்களில், நாம் அதை அரை பாகமாக பொடித்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வெல்லம், ஜாகிரி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வெல்லம், வெல்லத்திற்கு மிக அற்புதமான ஒரு இனிப்பு பொருள் ஆகும். வெல்லத்தை நாம் தினந்தோறும் காயகற்ப மருந்தாக சாப்பிட்டு வந்தோம். இடுப்பு, எலும்பு மற்றும் உடல் பலத்திற்கு அற்புதமான ஒரு பொருள் மற்றும் இரும்பு பொருள் சத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பொருளாக இருப்பதால் தினந்தோறும் நாம் வெல்லப்பாகை எந்த வகையிலாவது கொஞ்சம் சாப்பிட்டு வந்தோமானால் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு அளவிற்கு அதிகமாக இடுப்பு பகுதியில் உள்ள நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான பொருள் வெல்லமாகும். வெல்லத்தை சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். ஏனென்றால் வெல்லத்திற்கு உடல் நலத்திற்கு தீங்கான எந்த ஒரு பொருளும் இல்லை என்பதால் அளவோடவே நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த வெல்லத்தையும் எள்ளையும் கொண்டு நாம் இப்போது ஒரு சூரணம் எவ்வாறு தயார் செய்து நம் உடலில் உள்ள ஹீமோகுளோபின் குறைபாடை போக்கிக் கொள்ளலாம் என்பதை இப்போது பார்த்து கொள்ளலாம். நாம் எந்த ஒரு பொருளையும் ஏற்கனவே சொன்னது மாதிரி வாழை இலை, அரச இலை மற்றும் வெற்றிலை இலையே சாப்பிட வேண்டும். திரியடி பிரமாணம் என்று சொல்வார்கள். 3 விரல் சேர்ந்த அளவிற்கு நாம் எள்ளு பொடியை எடுத்துக்கொள்ளலாம். பச்சையாகவே இதை வறுக்க வேண்டாம். பச்சை எல்லை நாம் பொடி செய்து வைத்துக்கொண்டு இந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டு இத்துடன் 2 திரியடி பிரமாணம் அளவிற்கு வெல்லம் சேர்க்க வேண்டும். ஒரு பங்கு எள்ளு என்றால் 2 பங்கு வெல்லம் சேர்த்து நன்றாக பிசைந்து கொள்ளவும். நன்றாக பிசைந்தெடுத்த இந்த சூரணத்தை ஒரு மண்டலம் தினந்தோறும் 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தோமானால் அவர்கள் உடம்பில் உள்ள ஹீமோகுளோபின்கள் படிப்படியாக வளர்ச்சி பெற்று தேவையான அளவிற்கு நாம் பெருக்கிக் கொள்ளலாம் மற்றும் இரும்பு சத்தை நம் உடலில் அளவிற்கு அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். உடம்பில் உள்ள வலிகள் பறந்து ஓடிவிடும். பல்வேறு வகையான எலும்பு பகுதிகளுக்கு ஒரு அற்புதமான நன்மை தரக்கூடிய இந்த சூரணத்தை 1 மண்டலம் தினந்தோறும் எடுத்து வந்தோமானால் காலை, மாலை, இரவு அல்லது ஏதேனும் ஒரு வேளை மட்டும் நாம் எடுத்து வந்தோமானால் அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த சூரணத்தை அனைவரும் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.